அறிக்கை என் கைக்கு வந்தவுடன் நான் கோபத்தில் கொதித்தபடி காரில் வந்து அமர்ந்தேன். எனக்கு தெரிந்த விஷயம்தான் அதில் இருக்கும் என்ற முழு நம்பிக்கையுடன் அந்த அறிக்கையை திறந்தேன். அந்த மோசமான பெண்ணுக்கு இன்று ஒரு பாடம் புகட்டியே தீருவேன் என்று முடிவு செய்திருந்தேன். இப்படி யோசித்து கொண்டே அந்த அறிக்கையின் பக்கத்தை திறந்தபோது என் கண்கள் அப்படியே அதிர்ச்சியில் விரிந்தன. ஏனென்றால் நான் என் உடன் பிறந்தவர்களில் எல்லாரையும் விட இளையவன். நான் கிராமத்தில் வசித்து வந்தேன். என் அப்பா கிராமத்தின் ஜமீன்தார். அவர் மிகவும் கண்டிப்பான மற்றும் கம்பீரமான மனிதர். அவருடைய கண்டிப்பால் அவர் முன்னால் பேச யாருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை. என் அண்ணன்களால் அதிகம் படிக்க முடியவில்லை. காரணம், அப்பா அவர்களை சிறு வயதிலேயே நிலப்புலன் வேலைகளில் ஈடுபடுத்தி பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டார். அவர்கள் நாள் முழுவதும் வெயிலில் கிராமத்து விவசாயிகளுடன் உழைப்பார்கள். பிறகு மாலையில் களைப்புடன் வீடு திரும்புவார்கள். ஆனால் என் வாழ்க்கை அவர்களை விட சற்று வித்தியாசமாக இருந்தது. எனக்கு படிப்பின் மீது அதிக ஆர்வம் இருந்தது. அதனால் எப்போதும் புத்தகங்களிலேயே மூழ்கி கிடப்பேன். நல்ல வேளையாக அப்பா என்னை படிக்க தடுத்ததே இல்லை. என் அக்காக்களுக்கு சரியான வயதில் திருமணம் செய்து வைத்து விட்டார். ஆனால் மகன்களின் விஷயத்தில் அவருடைய சிந்தனை ஏனோ வித்தியாசமாக இருந்தது. அவர் தன் மகன்களுக்காக ஒரு விசித்திரமான விதியை வைத்திருந்தார். அது மிகவும் கடுமையானது. ஒரு ஆண் முழுமையாக பொறுப்பேற்கும் வரை அவனுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அப்போதுதான் அவனால் குடும்ப பொறுப்புகளை சரியாக கவனிக்க முடியும் என்பது அவர் எண்ணம். அதுவரை அவனுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். என் பெரிய அண்ணனுக்கு 32 வயது ஆக போகும்போது தான் அப்பா அவருடைய திருமணத்தை பற்றி யோசித்தார். அதற்கு முன் வீட்டில் யாராவது அவர் திருமணத்தை பற்றி கேள்வி கேட்டால் அது ஏதோ பெரிய குற்றம் செய்ததைப் போல கருதப்படும். அப்பா, இப்போது எனக்கும் 31 வயது ஆகிவிட்டது இல்லையா? சுற்றியுள்ளவர்கள் என்னை பார்த்து பலவிதமாக பேசுகிறார்கள். இனியாவது எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். என் 3வது அண்ணன் ஒரு நாள் துணிச்சலை வரவழைத்து கொண்டு அப்பாவிடம் இதை பற்றி பேசினார். அவரும் அப்பாவை கண்டு மிகவும் பயப்படுவார். அதனால்தான் பேசும்போது அவர் கைகள் நடுங்கின, வியர்த்து கொட்டியது. உன் நாக்கு சமீப காலமாக அதிகம் பேசுகிறது என்று நினைக்கிறேன் என்று அப்பா அண்ணனை முறைத்து பார்த்தார். அவர் கண்கள் அண்ணன் மீதே நிலைத்திருந்தன. அந்த தருணத்தில் அப்பாவின் கண்களில் ஒரு பயங்கரமான வேகம் தெரிந்தது. உன் மற்ற அண்ணன்களுக்கும் இதே வயதில்தான் திருமணம் நடந்தது என்பது உனக்கு நன்றாக தெரியுமல்லவா? அவர்களுக்கெல்லாம் எந்த வயதில் நடந்ததோ அதே வயதில்தான் உனக்கும் நடக்கும். இதற்கு முன்னால் நீ திருமணத்தை பற்றி பேசினால் என்னை விட கேட்டவன் யாரும் இருக்க மாட்டான் என்று தெரிந்து கொள். ஆனால் அப்பா, என் வயதுடைய கிராமத்து இளைஞர்கள் அனைவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. என்னை பார்க்கும் போதெல்லாம் ஜமீன்தாரின் மகன்கள் இன்னும் பிரம்மச்சாரியாக இருக்கிறார்கள் என்று மக்கள் விதவிதமாக பேசுகிறார்கள் என்று அண்ணன் பதற்றத்துடன் தலையை குனிந்தபடி தடுமாறி பதிலளித்தார். ஆனால் அதே சமயம் அவர் பயத்தில் சற்று பின்வாங்கினார். ஒரு விஷயத்தை காது கொடுத்து கேட்டுக்கொள். மக்கள் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் என் முடிவு கல்லில் எழுதப்பட்ட கோடு போன்றது. நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த வீடு என் விதிகளின்படி தான் நடக்கும், மக்கள் பேச்சுக்காக அல்ல என்று அப்பா தனது கராரான குரலில் தீர்ப்பளித்தார். கையில் இருந்த பாத்திரத்தை மேஜை மீது சத்தமாக போட்டுவிட்டு அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு அந்த இடமே நிசப்தமானது. அப்பாவின் முடிவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. இதையெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. என் அண்ணன்களுக்கே இன்னும் திருமணம் ஆகாத போது என் முறை எப்படி இப்போது வரும்? நான் எல்லோரையும் விட இளையவன் என்பதால் என் திருமணத்திற்கு இன்னும் நீண்ட காலம் இருந்தது. அதனால் நான் என் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்த ஆரம்பித்தேன். நான் இரவு நேரங்களில் வெகு நேரம் படிப்பேன். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சியும் பெற்றேன். ஆனால் நான் வாலிப வயதை எட்டிய போது என் சிந்தனை முறை சற்று மாறியது. அதன் காரணமாக நான் தவறான பாதையில் செல்ல நேர்ந்தது. என் ஹாஸ்டல் வாழ்க்கை மற்றும் அங்கு எனக்கு கிடைத்த நண்பர்களின் தவறான சகவாசம் என்னை அழிவின் விளிம்பிற்கு அழைத்து சென்றது. நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவறுகளுக்கு மேல் தவறுகளை செய்தேன். அதன் விளைவாக நான் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் என்னை முழுமையாக அழித்து கொண்டேன். என் அண்ணன்களுக்கு திருமணம் நடந்தபோது நான் ஒரு பயங்கரமான உண்மையை எதிர்கொள்ள நேர்ந்தது. நான் இப்போது ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை ஒருபோதும் உணர முடியாத ஒரு மனிதனாக மாறிவிட்டேன். இந்த கசப்பான மற்றும் பயங்கரமான உண்மை என் வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும், என் எதிர்காலத்தை பற்றி நான் கண்டிருந்த பொற்கனவுகளையும் பறித்து கொண்டது.
இதை பற்றியே சிந்தித்து நான் இரவு பகலாக தவித்தேன். சொல்லப்போனால் நிலைமை கையை மீறி போன பிறகுதான் என் நிலைமை எனக்கு தெரிந்தது. இது பேச முடியாத அல்லது வீட்டில் யாரிடமும் உதவி கேட்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அதனால் யாரிடமும் சொல்லாமல் நகரத்தில் உள்ள பல மருத்துவர்களிடமும் ஆயுர்வேத கிளினிக்குகளுக்கும் அலைந்தேன். ஆனால் நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதுவரை நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் அனைத்தையும் என் சிகிச்சைக்காக செலவழித்து விட்டேன். ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்றால் எனக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. சஞ்சய், உன் அறிக்கைகள் சாதாரணமாக இல்லை என்று ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் அந்த அறிக்கையை என் முன் வைத்து மிகுந்த கவலையுடன் கூறினார். டாக்டர், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இதன் அர்த்தம் என்ன? நான் ஒருபோதும் குணமாக மாட்டேனா என்று பதற்றமான குரலில் கேட்டேன். அந்த நேரத்தில் பயத்தில் என் தொண்டை வறண்டு போனது. பார் சஞ்சய், உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான வயதில் நீ உன் ஆரோக்கியத்துடன் விளையாடிய விளையாட்டு தான் உன்னை முழுமையாக அழித்து விட்டது. இதன் காரணமாக உன்னால் இனி ஒருபோதும் ஒரு குழந்தையின் மகிழ்ச்சியை காண முடியாது என்றார் டாக்டர். நான் நினைத்தால் உனக்கு பொய் நம்பிக்கை கொடுத்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். உண்மை இதுதான். இது உனக்கு மிகவும் கசப்பானது என்று எனக்கு தெரியும். மருத்துவ அறிவியலின்படி நீ இனி குணமாக வாய்ப்பே இல்லை என்றார். டாக்டரின் இந்த வார்த்தைகள் என் கடைசி நம்பிக்கையையும் உடைத்தன. என் இதயம் சுக்கு நூறானது. டாக்டர் என்னை முற்றிலும் நம்பிக்கையற்றவனாக்கினார். நான் இனி என் குழந்தையின் முகத்தை பார்க்க முடியாது. என் மனைவிக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கவும் முடியாது. இதுதான் என் மிகப்பெரிய குறையாக இருந்தது. ஆனால் இதற்கு நானே தான் காரணம். அதனால்தான் என் இந்த குறையை இந்த உலகத்திடமிருந்தும், குறிப்பாக என் குடும்பத்தாரிடமிருந்தும் எப்போதும் மறைக்க விரும்பினேன். இந்த உண்மை தெரிந்த பிறகு நான் இரவு முழுவதும் தூங்காமல் என் விதியை நினைத்து அழுவேன். வெளிப்பார்வைக்கு நான் திடகாத்திரமான ஒரு இளைஞனை போல தெரிந்தேன். ஆனால் உள்ளுக்குள் நான் முழுமையாக உடைந்து போய் நிர்கதியற்றவனாக இருந்தேன். என் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி முடிந்து விட்டது. இதற்கெல்லாம் வேறு யாரும் காரணம் அல்ல, நான் தான் காரணம். நான் செய்த அறியாமையும் தவறுகளுமே இன்று இந்த நிலையில் தவிக்க விட்டிருக்கின்றன. என் நண்பர்கள் விருந்துகளுக்கோ அல்லது திருமண நிகழ்ச்சிகளுக்கோ செல்லும்போது அங்கே பெண்களை பற்றி பலவிதமாக பேசுவார்கள். தங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு காண்பார்கள். இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு மூச்சு திணறுவது போல இருக்கும். அதெல்லாம் நான் அவர்கள் நடுவில் இருந்து எழுந்து சென்று விடுவேன். இதன் காரணமாக அவர்கள் என்னை அகங்காரம் பிடித்தவன் என்று நினைக்க தொடங்கினார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் உள்ளுக்குள் மோசமாக உடைந்து பயந்து போயிருந்தேன். என் வாயிலிருந்து ஏதாவது தவறுதலாக வந்து விடுமோ, அதன் மூலம் என் ரகசியம் எல்லோருக்கும் தெரிந்து விடுமோ என்ற பயம் எனக்கு எப்போதும் இருந்தது. தவறுதலாக கூட ஒருவருக்கு இது தெரிந்துவிட்டால் நான் யாரிடமும் முகம் காட்ட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இந்த உண்மை என் மிகப்பெரிய பலவீனமாக மாறிவிட்டது. நான் படித்த கல்லூரியில் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் என் திறமையை கண்டு வியந்தார்கள். ஏனென்றால் நான் எப்போதும் வகுப்பில் முதலிடம் பெறுவேன். அங்கிருந்த ஆசிரியர்கள் என்னையே உதாரணமாக காட்டுவார்கள். என் குறையை மறைக்க நான் புத்தகங்களை துணையாக கொண்டேன். யாரும் என்னிடம் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசிவிடக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் படிப்பிலேயே மூழ்கி கிடந்தேன். அந்த வகுப்பில் மேனகா என்ற ஒரு பெண் படித்து வந்தாள். அவள் மிகவும் சாதாரணமானவள், அழகானவள் மற்றும் அறிவாளி. அவள் ஒரு படித்த குடும்பத்தை சேர்ந்தவள். என் அமைதியும் திறமையான ஆளுமையும் மேனகாவை என் பக்கம் ஈர்த்தது. அவள் என்னை விரும்பத் தொடங்கினாள். அதனால் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அவள் என்னிடம் அடிக்கடி பேச முயற்சிப்பாள். சில சமயம் குறிப்புகள் வாங்குவதற்காக என்னிடம் வருவாள். சில சமயம் பாடங்களை பற்றி விவாதிக்க வருவாள். சஞ்சய், இந்த திட்டம் குறித்து எனக்கு சிறு உதவி செய்ய முடியுமா? ஏனெனில் இந்த தியரி எனக்கு புரியவே இல்லை என்று மேனகா ஒரு நாள் கேட்டாள். நூலகத்தில் மேஜை அருகே நின்று கொண்டு மிகவும் அன்பான குரலில் அவள் கேட்டாள். அவள் குரலில் ஒருவித நடுக்கம் இருந்தது. என்னிடம் நேரம் இல்லை, யாரிடமாவது உதவி கேட்டுக்கொள் என்று நான் புத்தகத்திலிருந்து கண்ணை எடுக்காமலேயே மிகவும் அலட்சியமாகவும் கடுகடுப்பாகவும் சொன்னேன். ஆனால் சஞ்சய், இந்த தலைப்பை உன்னை விட சிறப்பாக யாரும் தயார் செய்திருக்க முடியாது. சார் தான் உன்னிடம் கேட்க சொன்னார். வெறும் 10 நிமிட வேலைதான் என்று அவள் என்னிடம் கெஞ்சினாள். ஒரு நம்பிக்கையுடன் என்னை பார்த்தவாறே திடீரென நாற்காலியை இழுத்து போட்டு என் அருகிலேயே அமர்ந்தாள்.
நான் மீண்டும் அதே கடுகடுப்புடன், என் பேச்சை புரிந்து கொள், என்னிடம் நேரம் இல்லை, என்னை தொந்தரவு செய்யாதே, என்னை தனியாக விடு என்று சொன்னேன். நான் கோபத்தில் என் புத்தகங்களை மூடிவிட்டு நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு அவளை ஏறிட்டும் பார்க்காமல் நூலகத்தில் இருந்து நேராக வெளியேறினேன். எனக்கு இப்போது பெண்கள் மீது எந்த ஆர்வமும் இல்லை. மேனகா மட்டுமல்ல, என் வகுப்பில் உள்ள எந்த பெண்ணிடமும் தேவையற்ற பேச்சுகளை நான் பேசுவதில்லை. என் கவனம் முழுவதும் படிப்பிலும் வேலையிலும் மட்டுமே இருந்தது. நான் எப்போதெல்லாம் சற்று ஓய்வாக இருக்கிறேனோ அப்போதெல்லாம் என் ரகசியத்தை பற்றிய பயம் என்னை ஆட்கொள்ளும். அது ஒரு கரையானை போல என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு பெண் எனக்கு மிக நெருக்கமாக வந்தால் என் இந்த வெற்றுத்தனத்தை அவள் கண்டுபிடித்து விடுவாளோ என்று நான் பயந்தேன். ஆனால் என் அலட்சியம் மற்றும் கடுமையான நடத்தைக்கு மத்தியிலும் மேனகாவின் காதல் என் மீது ஏன் வளர்ந்து கொண்டே இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவள் கண்களில் எனக்காக ஒரு ஏக்கம் தெரிந்தது. அவள் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் என்று சாக்கு சொல்லி என் நண்பர்களிடமிருந்து என் மொபைல் நம்பரை வாங்கி கொண்டாள். ஒரு இரவு நான் என் அறையில் தனியாக அமர்ந்து என் விதியை நினைத்து வருந்தி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு புதிய நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ, யார் என்று நான் கோபத்துடன் கேட்டேன். சஞ்சய், நான் மேகனா பேசுகிறேன் என்று மறுமுனையில் இருந்து மெதுவான நடுங்கும் குரல் கேட்டது. அவள் மிகவும் பயந்திருப்பது போல தெரிந்தது. அவள் பெயரை கேட்டதும் எனக்கு கடும் கோபம் வந்தது. பற்களை கடித்தபடி, உனக்கு என் நம்பரை யார் கொடுத்தது? இவ்வளவு நள்ளிரவில் ஏன் எனக்கு ஃபோன் செய்கிறாய் என்று கேட்டவாறே படுக்கையிலிருந்து சற்றென்று எழுந்தேன். கோபத்தில் என் முகம் சிவந்தது. என்னை மன்னித்து விடு சஞ்சய், ஆனால் நான் சொல்வதை கொஞ்சம் கேள். என்னால் இனி இதை தாங்க முடியாது. நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் எப்போதும் உன் நினைவிலேயே மூழ்கி கிடக்கிறேன் என்று அவள் அழுது கொண்டே தன் இதயத்தில் இருந்ததை சொன்னாள். அதை கேட்ட எனக்கு பேரிடியாக இருந்தது. உனக்கு என்ன புத்தி கெட்டு விட்டதா மேனகா? உனக்கு என்ன பைத்தியமா? ஒன்று சொல்வதை தெளிவாக உன் மனதில் ஏற்றிக்கொள். நான் உன்னை விரும்பவில்லை. உன்னிடம் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. அதனால் இனிமேல் எனக்கு ஃபோன் செய்யும் தவறை மட்டும் செய்யாதே என்று நான் கராராக பதிலளித்துவிட்டு ஃபோனை துண்டிக்க முயன்றேன். அப்போது மறுமுனையில் அவளுடைய குரல் கேட்டது. ஒரே ஒரு முறை சஞ்சய், ஒரே ஒரு முறை நான் சொல்வதை கேள். என்னிடம் அப்படி என்ன குறை இருக்கிறது என்று என்னை இவ்வளவு வெறுப்புடன் ஒதுக்குகிறாய் என்று அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவள் குரலில் தீராத வலி இருந்தது. பார் மேனகா, நீ என்னை காதலிப்பது உன் பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. மற்றவர்களின் பொறுப்பை நான் சுமக்க முடியாது. உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து கொள். ஆனால் எனக்கு மீண்டும் அழைக்காதே என்று நான் மிகவும் அலட்சியமாக பதிலளித்து கோபத்தில் ஃபோனை துண்டித்தேன். இதன் பிறகும் மேனகா தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அவள் தினமும் கல்லூரியில் என் முன்னே வந்து நிற்பாள். அவளுடைய இத்தகைய செயல்கள் என்னை உள்ளுக்குள் இன்னும் அதிகமாக பயமுறுத்தின. இந்த பெண்ணிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று எனக்கு புரியவில்லை. சஞ்சய், இன்று நான் என் கையால் உனக்காக மதிய உணவு செய்திருக்கிறேன் என்று மறுநாள் கல்லூரி மைதானத்தில் ஒரு டிஃபன் பாக்ஸுடன் என் முன் வந்து நின்றாள். அவள் முகத்தில் ஒரு அப்பாவித்தனமான புன்னகை இருந்தது. எனக்கு பசி இல்லை, உனக்கு புரியவில்லையா? எனக்காக இதையெல்லாம் செய்வதை நிறுத்து. உன் நேரத்தை ஏன் வீணடிக்கிறாய் என்று அந்த உணவை பார்க்காமலேயே நான் நகர முயன்றேன். சஞ்சய், கேள், ஒரே ஒரு முறை கொஞ்சமாவது சாப்பிடு. அதிகாலையிலேயே எழுந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக மதிய உணவு தயார் செய்தேன், உனக்காக மட்டும்தான் என்றாள். அவள் குரலில் இருந்த வலியும் பாசமும் என்னை இன்னும் எரிச்சலடைய செய்தது. ஏனெனில் அவள் காட்டும் அந்த பாசத்திற்கு நான் தகுதியானவன் அல்ல. உனக்கு என்னதான் வேண்டும்? நான் சொல்வது ஏன் உனக்கு ஒரே முறையில் புரிவதில்லை? எனக்கு வேண்டாம் என்றால் வேண்டாம். நீ வேண்டுமென்று என்னை தொந்தரவு செய்து எல்லார் முன்னிலையிலும் என்னை வேடிக்கை பொருளாக்குகிறாய் என்று கத்தினேன். நான் அந்த டிஃபன் பாக்ஸை அவள் கையிலிருந்து வேகமாக பிடுங்கி அருகில் இருந்த குப்பை தொட்டியில் வீசினேன். இதை பார்த்ததும் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. முகம் அப்படியே வெளுத்து போனது. அதிர்ச்சியில் அவள் என்னை பார்த்தாள். அந்த பார்வையில் துயரமும் ஒருவேளை கோபமும் கலந்திருந்தது. ஆனால் அவள் என்னிடம் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து அமைதியாக சென்றாள். எனக்கு அவள் மீது இரக்கம் வந்தது. ஆனாலும் என் இதயத்தை கல்லாக்கி கொண்டேன். அவளுக்கு உரித்தான் அந்த மகிழ்ச்சியை என்னால் தர முடியாது என்று எனக்கு தெரியும். ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த அடிப்படை மகிழ்ச்சி என்னிடம் இல்லவே இல்லை. அதனால்தான் அவள் என்னை வெறுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவள் என்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதற்காக அவள் பார்வையில் என்னை ஒரு கெட்டவனாக காட்ட முயன்றேன். சில நாட்களுக்கு பிறகு அவள் கேண்டீன் அருகே எனக்கு தென்பட்டாள்.
அழுது அழுது அவள் கண்கள் வீங்கியிருந்தன. அவள் மிகவும் சோர்ந்து போயிருந்தாள். எப்போதும் சிரித்து கொண்டு கலகலப்பாக இருக்கும் பழைய மேனகா இவள் அல்ல. சஞ்சய், நான் சொல்வதை கேள். உனக்கு என் மீது காதல் வரும் வரை நான் காத்திருப்பேன். நீ வெளியே காட்டிக்கொள்வது போல உள்ளுக்குள் அவ்வளவு கல் நெஞ்சக்காரன் அல்ல என்று எனக்கு தெரியும் என்று அவள் என் வலியை மறித்து கொண்டு என் கண்களை பார்த்து சொன்னாள். தெளிவாக கேட்டுக்கொள். எனக்கு உன் மீது ஒருபோதும் காதல் வராது. உன் நேரத்தையும் உணர்ச்சிகளையும் வீணாக்காதே. அதனால் என்னிடமிருந்து தள்ளி இரு என்று நான் அவளை கோபமாக முறைத்து பார்த்தபடி விலகி செல்ல முயன்றேன். உனக்கு வேறு ஏதேனும் பெண்ணை பிடித்திருக்கிறதா அல்லது வேறு எங்கும் நிச்சயம் ஆகிவிட்டதா? உண்மையை ஒரு முறை சொல்லிவிடு. நானே உன் வழியிலிருந்து விலகி விடுகிறேன். அதன் பிறகு என் முகத்தை உனக்கு காட்டவே மாட்டேன் என்று அவள் நிர்கதியாக என்னை பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த கடைசி நம்பிக்கையும் மறைந்து கொண்டிருந்தது. இது என் வாழ்க்கை, என் இஷ்டம். நான் யாரை திருமணம் செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்ய நீ யார்? என் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட உனக்கு எந்த அவசியமும் இல்லை. என்னிடம் கேள்வி கேட்க நீ ஒன்றும் எனக்கு தெரிந்தவள் இல்லை என்று நான் பட்ட வருத்தமாக சொன்னேன். ஆனால் உன்னை தவிர வேறு யாரையும் என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது சஞ்சய். நீ இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையடையாது என்று அவள் தேம்பி அழத் தொடங்கினாள். அவள் இப்படி அழுவது எனக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்கியது. நீ எங்கு வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள், ஆனால் எனக்காக காத்திருக்க வேண்டாம். ஏனென்றால் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், புரிந்ததா என்று அவளை அங்கேயே அளவிட்டு விட்டு நான் வேகமாக சென்றேன். நான் பின்னால் திரும்பி பார்க்கவே இல்லை. ஏனென்றால் நான் ஒரு முறை திரும்பினால் கூட அவள் ஏதாவது தவறான நம்பிக்கையை வளர்த்து கொள்வாள் என்று எனக்கு தெரியும். நான் கல்லூரியில் படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்புக்காக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன். நான் ஊரை மாற்றினேன். இப்படி செய்வதால் மேனகாவிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தேன். தூரம் அவளுடைய காதலை அழித்துவிடும் என்றும் அவள் என்னை மறந்து விடுவாள் என்றும் நம்பினேன். அங்கு பல்கலைக்கழகத்தின் சூழல் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அங்குள்ள கல்வி முறையும் ஆராய்ச்சிகளும் மிகவும் சிக்கலானவை. அதனால் நான் மிகவும் பிஸியாகிவிட்டேன். ஆனால் என் கடந்த காலமும் என் கருப்பு செயல்களும் எப்போதும் ஒரு நிழலை போல என்னை தொடர்ந்தன. நான் எங்கு சென்றாலும் அந்த பயம் என்னுடனேயே இருந்தது. சஞ்சய், நீ பல்கலைக்கழகத்திலும் எப்போதும் தனியாகவே இருக்கிறாய். சில சமயம் மற்றவர்களுடன் அமர்ந்து கொஞ்சம் அரட்டை அடிக்கலாமே. நீ ஒரு முறை கூட சுற்றுலாவிற்கு வந்ததில்லை என்று என் புதிய வகுப்பு தோழன் ஒருவன் என்னிடம் கேட்டான். இல்லை, எனக்கு தனிமையில் இருப்பதுதான் பிடிக்கும் என்று நான் புத்தகங்களிலிருந்து கண்ணை எடுக்காமலேயே கடுகடுப்பாக பதிலளித்தேன். அட போப்பா, அப்படி இருக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் யாராவது ஒரு பெண் இருப்பாள். நீ விரும்பும் பெண்ணாகவோ அல்லது உன் இதயத்தை உடைத்த பெண்ணாகவோ அவள் இருக்கலாம். நீ இவ்வளவு அழகாகவும் திறமையாகவும் இருக்கிறாய். உன் தனிமைக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே என்று அவன் புன்னகைத்தபடி என்னை துருவி துருவி விசாரித்தான். உன் பேச்சை நிறுத்து. இதுபோன்ற தேவையற்ற விஷயங்களில் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. உன் வேலையை பார். என்னை படிக்க விடு. நீ என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று நான் அவனை கடுமையாக அதட்டினேன். அவன் முகத்திற்கு நேராக என் புத்தகத்தை நீட்டி அவனது வாயை அடைத்தேன். என் இந்த கசப்பான நடத்தையை கண்டு அவன் திகைத்து போய் அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு அவன் ஒருபோதும் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எந்த கேள்வியும் கேட்கவில்லை. என்னை சுற்றி யாராலும் கடக்க முடியாத ஒரு உயர்ந்த மற்றும் பலமான சுவரை நான் எழுப்பிக் கொண்டேன். பல்கலைக்கழகத்தின் முதல் செமஸ்டரின் போது ஒரு நாள் என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அது ஒரு புதிய நம்பரிலிருந்து வந்திருந்தது. ஆனால் அந்த மெசேஜ் எழுதப்பட்டிருந்த விதத்தை பார்த்த உடனேயே நான் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டேன். மேனகா தன் தொலைபேசி நம்பரை மாற்றியிருக்கக்கூடும். நீ என்னை விட்டு சென்று விட்டாய். ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை சஞ்சய். நான் இன்றும் உனக்காகவே காத்திருக்கிறேன். மெசேஜை படித்தவுடன் அந்த நம்பரை பிளாக் செய்தேன். அவளுடைய இந்த வெறித்தனமான காதல் என்னை பயமுறுத்தியது. அவள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சஞ்சய் உண்மையில் அவளுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியையும் தர முடியாதவன் என்பது அவளுக்கு தெரியாது. சஞ்சயின் கையை பிடிப்பதால் அவள் வாழ்க்கையில் ஒருபோதும் பூமழை பொழிய போவதில்லை. எப்படியாவது என் இந்த ரகசியத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேனகா என் வாழ்க்கையில் இருந்து விலகி இருப்பதுதான் மிக அவசியம். எந்த விலையை கொடுத்தாவது என் உண்மையை உலகிற்கு தெரியப்படுத்த நான் விரும்பவில்லை. பல்கலைக்கழக ஹாஸ்டல் அறைதான் இப்போது என் இருப்பிடமாக இருந்தது. எப்போதும் புத்தகங்களிலேயே மூழ்கி கிடப்பேன். அப்போது என் ஃபோன் ஒலிக்கத் தொடங்கியது. திரையில் அப்பாவின் பெயர் மின்னியது. நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு
சற்று நடுக்கத்துடன் போனை எடுத்தேன். சொல்லுங்கள் அப்பா என்று ஒரு போலி மகிழ்ச்சியுடன் பேசத் தொடங்கினேன். உன் படிப்பு எப்படி போகிறது சஞ்சய் என்று அப்பாவின் கம்பீரமான குரல் கேட்டது. அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. நல்லபடியாக போகிறது அப்பா. என் ஆராய்ச்சி திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று மேஜையில் இருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு பதிலளித்தேன். அவர் பேசுவதை கேட்டு நான் சற்று திகைத்து போனேன். உன் படிப்பை சற்று ஓரம் தள்ளி வை. உனக்காக நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அப்பா தனது கராரான குரலில் கூறினார். அவர் சொன்னதை கேட்டதும் என் இதய துடிப்பு அதிகரித்தது. என்ன முடிவு அப்பா என்று கேட்டேன். என் நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. எனக்குள் ஒரு இனம் புரியாத பயம் எழத் தொடங்கியது. என் நண்பன் தன் மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க கேட்டிருக்கிறான். நானும் சம்மதித்து விட்டேன். அடுத்த மாதம் உனக்கு நிச்சயம் என்று அப்பா என்னிடம் சம்மதம் கேட்காமலேயே தன் முடிவை அறிவித்தார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு ஒரு பெரிய வெடி சத்தம் போல இருந்தன. என்ன சொல்கிறீர்கள் அப்பா? எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடம் எப்பொழுது சொன்னேன் என்று நான் கோபத்தில் எழுந்தேன். என் மூச்சு திணறியது. உன்னிடம் யார் கேட்டது? உன்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு இப்போது வயது ஆகிவிட்டது. அதனால் நீ ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும். இது என் முடிவு என்று அப்பா அதே அதிகாரத்துடன் சொன்னார். ஆனால் அப்பா, நான் இந்த திருமணத்தை செய்து கொள்ள மாட்டேன். என்னை கேட்காமல் இவ்வளவு பெரிய முடிவை நீங்கள் எப்படி எடுக்கலாம் என்று நான் சத்தமாக பேசினேன். ஆனால் பயத்தினால் என் உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியது. என் முடிவை எதிர்த்து பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல் என்று அப்பா சிங்கம் போல கர்ஜித்தார். அவருடைய கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் அப்பா, எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். இந்த பெண்ணை அடியோடு பிடிக்கவில்லை. உங்கள் நண்பரிடம் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்று நான் கராராக சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்து படுக்கையில் எறிந்தேன். நான் கோபத்தில் நடுங்கி கொண்டிருந்தேன். அதே சமயம் பயத்தில் வியர்த்து கொட்டினேன். திருமண பெயரை கேட்டாலே என் உயிர் போவது போல் இருந்தது. என் ரகசியத்தை எந்த சூழ்நிலையிலும் உலகிற்கு தெரியப்படுத்த நான் விரும்பவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு என் பெரிய அண்ணன் அழைத்தார். சஞ்சய், உனக்கு என்ன பைத்தியமா? அப்பாவிடம் இப்படியா பேசுவாய் என்று அவர் பதற்றத்துடன் கேட்டார். அவர் குரலில் அதிகப்படியான கவலையும் ஆச்சரியமும் இருந்தது. நான் என்ன செய்யட்டும் அண்ணா? எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான் என்று நான் என் தலையை பிடித்து கொண்டேன். என் தலை நரம்புகள் எல்லாம் பயங்கரமாக வலிக்க தொடங்கின. சஞ்சய், உன் மற்ற அண்ணன்கள் யாரும் இப்படி இருந்ததில்லை. அவர்கள் முறை வந்தபோது அமைதியாக திருமணம் செய்து கொண்டார்கள். நீ ஏன் இப்படி புரட்சி செய்கிறாய் என்று அண்ணன் எனக்கு புரிய வைக்க முயன்றார். என் வாழ்க்கை அவர்களை விட வித்தியாசமானது. தயவு செய்து என்னை அவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். எனக்கு அவர்களை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள் என்று கூறி அவர் அழைப்பையும் துண்டித்தேன். அடுத்த நாள் அப்பா நேராக ஹாஸ்டலுக்கே வந்து விட்டார். அவர் முகத்தில் கடும் கோபம் தெரிந்தது. அவர் என் அறைக்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்தார். சஞ்சய், நீ என் தலையை குனிய வைத்து விட்டாய். என் நண்பனிடம் நான் கொடுத்த வாக்கை மீறினால் சமூகத்தில் என் மரியாதை என்னவாகும் என்று அப்பா திடீரென மென்மையான குரலில் கேட்டார். அவர் என்னை உணர்ச்சி வசப்பட வைத்து சம்மதிக்க வைக்க முயன்றார். உங்கள் மரியாதையை முன்னிறுத்தி என் வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் அப்பா. நான் திருமணத்திற்கு தகுதியானவன் அல்ல. அதாவது, நான் இன்னும் மன ரீதியாக திருமணத்திற்கு தயாராகவில்லை என்று நாவிலிருந்து நழுவிய உண்மையை மறைத்து தடுமாற்றத்துடன் சமாளித்தேன். என் முகம் அப்படியே வெளுத்து போனது. உனக்கு என்னதான் பிரச்சனை? படிப்பை முடித்து விட்டாய். நிலபுலன்களுக்கும் உனக்கு குறைவில்லை. பின் ஏன் திருமணத்தை கண்டு ஓடுகிறாய் என்று அப்பா என் கண்களை ஊடுருவி பார்த்தார். அவருடைய கூர்மையான பார்வை என்னை பயமுறுத்தியது. நான் சொல்லிவிட்டேன் அப்பா, எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். நீங்கள் இப்படி என்னை வற்புறுத்த முடியாது என்று நான் பார்வையை தவிர்த்து விட்டு கராராக சொன்னேன். எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. நீ அந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றால் உன்னை என் சொத்தில் இருந்து ஒதுக்கி வைத்து விடுவேன் என்று அப்பா தனது கடைசி ஆயுதத்தை பிரயோகித்தார். அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. தாராளமாக செய்யுங்கள் அப்பா. எனக்கு உங்கள் சொத்துக்கள் மீது எந்த ஈடுபாடும் இல்லை. ஆனால் ஒன்று கேட்டுக்கொள்ளுங்கள், நான் திருமணம் செய்யவே மாட்டேன் என்று நான் மிகவும் பிடிவாதமாகவும் திமிராகவும் பதிலளித்தேன். இதை கேட்டவுடன் அப்பா என்னை எரிப்பது போல பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஆனால் என் பிரச்சனைகள் இத்துடன் முடிந்து விடவில்லை. மறுபுறம் மேனகா எனக்கு ஒரு புதிய தொல்லையாக மாறிக்கொண்டிருந்தாள். அவள் புதிய நம்பரிலிருந்து எனக்கு தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டிருந்தாள். ஒரு இரவு நான் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவள் அழைத்தாள்.
அது தெரியாத நம்பர் என்பதால் நான் எடுத்தேன். சஞ்சய், நான் சொல்வதை ஒரு முறை கேள். இல்லை என்றால் என் வாழ்க்கைக்கு நானே விடை கொடுத்து விடுவேன் என்று மேனகா அழுது கொண்டே சொன்னாள். அதை கேட்டதும் எனக்கு மீண்டும் கோபம் தலைக்கு ஏறியது. நீ என் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாய். உன் நாடகம் முடிந்த பாடில்லை. மேனகா, நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய்து கொள். ஆனால் கைகூப்பி கேட்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே என்று பற்களை கடித்தபடி பதிலளித்தேன். என் குரலில் சிறிதும் இரக்கம் இல்லை. சஞ்சய், ஒருவேளை நீ இதை விளையாட்டு என்று நினைக்கலாம். ஆனால் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். என் வீட்டில் எனக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்ய பார்க்கிறார்கள். நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் சொன்னதை செய்து விடுவேன் என்று அவள் விம்மி விம்மி அழுதாள். அவள் குரலில் ஆழ்ந்த ஏமாற்றம் இருந்தது. உன் மிரட்டலை யாரிடமாவது வைத்துக்கொள், புரிந்ததா? ஆண்களை தங்கள் வலையில் வீழ்த்தி காரியத்தை சாதித்து கொள்ள எல்லா பெண்களும் கையாளும் தந்திரம்தான் இது என்று நான் கடுமையாக சொன்னேன். என்னை மிரட்ட நீ கையாளும் இந்த மட்டமான வழிமுறை ஒருபோதும் வெற்றி பெறாது என்று நான் வெறுப்புடன் சொன்னேன். அவள் பேச்சில் எனக்கு சிறுதுளி கூட நம்பிக்கை இல்லை. நான் உன்னை மிரட்டவில்லை சஞ்சய். நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. என் காதலை புரிந்து கொள்ள முயற்சி செய் என்று அவள் கெஞ்சினாள். அவள் அழுவது என் கல் நெஞ்சில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. உன்னை போன்ற பைத்தியகாரதனமான பிடிவாதமான பெண்களுக்கு இதுதான் முடிவு. என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நரகத்திற்கு போ, ஆனால் என்னை விட்டுவிடு என்று நான் இரக்கமில்லாமல் போனை துண்டித்து அந்த நம்பரையும் பிளாக் செய்தேன். அவள் வெறும் பொய் மிரட்டல் விடுகிறாள் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் நிலைமை நான் நினைத்ததை விட சிக்கலாக இருந்தது. மேனகா என்னை விரும்புகிறாள் என்பதும், என்னால் தான் அவள் மற்ற வரன்களை மறுக்கிறாள் என்பதும் அவள் பெற்றோருக்கும் தெரிந்திருந்தது. 2 நாட்களுக்கு பிறகு நான் உணவகத்தில் அமர்ந்திருந்த போது ஒரு முதியவர் என் முன் வந்து நின்றார். அவர் முகத்தில் கடும் சோர்வும் கவலையும் தெரிந்தன. மகனே, நான் மேனகாவின் அப்பா என்று அவர் நடுங்கும் குரலில் சொன்னார். அதை கேட்டதும் என் உடல் சிலிர்த்தது. நான் நிலைகுலைந்து போனேன். நான் மிகவும் பதற்றம் அடைந்தேன். ஆனால் என்னை கட்டுப்படுத்தி கொண்டு முகபாவனையை அமைதியாக வைத்திருந்தேன். உட்காருங்கள், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சற்று எரிச்சலுடன் கேட்டேன். நான் வேண்டுமென்றே ஏதும் தெரியாதவன் போல் நடித்தேன். மகனே, என் மகளை திருமணம் செய்து கொள். உனக்காக அவள் பைத்தியமாகி கொண்டிருக்கிறாள் என்று அவர் அமர்ந்த உடனேயே என் முன்னால் கை கூப்பினார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. என்ன செய்கிறீர்கள் அங்கிள்? பாருங்கள், நான் உங்கள் மகளுக்கு எந்த ஒரு ஆசையையும் காட்டவில்லை. அவளாகத்தான் என் பின்னால் சுற்றுகிறாள் என்று அவர் கைகளை பிடித்து சொன்னேன். எனக்கு அவர் செயலை பார்த்து கடும் கோபம் வந்தது. மகனே, புரிந்து கொள்ள முயற்சி செய். என் மகள் வேறு எங்கும் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அவள் எனக்கு ஒரே மகள். உன்னுடன் திருமணம் நடக்காவிட்டால் அவள் இறந்து விடுவாள். என் மீது இரக்கம் காட்டு என்று அவர் கதறி அழுதார். ஒரு தந்தை இப்படி அழுவது என்னை உள்ளுக்குள் உலுக்கியது. ஆனால் என் கட்டாயம் என் மனிதாபிமானத்தை விட பெரியதாக இருந்தது. மன்னிக்கவும் அங்கிள், என்னால் மேனகாவை திருமணம் செய்ய முடியாது. இதில் என் தவறு ஏதுமில்லை. நான் அவளை காதலிப்பதாக ஒருபோதும் சொல்லவில்லை என்று நான் மீண்டும் அதையே சொன்னேன். நான் அவர் உணர்ச்சிகளை புறக்கணித்தேன். உன்னால் எப்படி இவ்வளவு கல் நெஞ்சக்காரனாக இருக்க முடிகிறது? ஒரு பெண் உனக்காக தன் உயிரையே கொடுக்க துணிகிறாள். ஆனால் உனக்கு அது குறித்து எந்த கவலையும் இல்லையே என்று அங்கில் கோபத்திலும் துக்கத்திலும் கத்தினார். பாருங்கள் அங்கில், என் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாது. யாரோ ஒருவரின் வீணான பிடிவாதத்திற்காக என்னால் தலைகுனிய முடியாது. அதனால் இப்போது நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்று நான் துளி கூட வெட்கமில்லாமல் அவரை போக சொன்னேன். அவர் என்னை சபித்து கொண்டே அங்கிருந்து சென்றார். மேனகா என்னை உயிருக்குயிராக காதலிக்கிறாள் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னை உள்ளுக்குள் அரித்து கொண்டிருக்கும் என் குறையை நான் மறைக்க விரும்பினேன். நான் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளானேன். இப்போது யாராவது தவறுதலாக திருமண பேச்சை எடுத்தால் கூட நான் அவர்களுடன் சண்டையிட தொடங்கி விடுவேன். என் பொறுமை முற்றிலும் அழிந்து விட்டது. சஞ்சய், நீ ஏன் இப்போதெல்லாம் இவ்வளவு எரிச்சல் அடைகிறாய் என்று என் வகுப்பு தோழன் ஒரு நாள் கவலையுடன் கேட்டான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீ சண்டைக்கு வருகிறாய் என்று அவன் சொன்னபோது, என் நடத்தையில் உனக்கு என்ன பிரச்சனை? உன் வேலையை பார், என்னை கண்காணிப்பதை நிறுத்து என்று மேஜை மீது ஓங்கி குத்தினேன். அப்போது என் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. நீ என்ன பைத்தியமா? நான் சாதாரணமாகத்தான் கேட்டேன். உன்னிடம் பேசுவதே வீண். உன் நன்மைக்காகத்தான் சொன்னேன் என்று அவன் என்னை திட்டிவிட்டு எழுந்து நின்றான். என் எதிர்வினையை கண்டு அவன் மிரண்டு போயிருந்தான். எனக்கு யாருடைய அனுதாபமும் தேவையில்லை. எல்லோரும் என் வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிடுகிறீர்கள்.
என்னிடமிருந்து தள்ளி இருப்பதே உங்களுக்கு நல்லது என்று நான் கத்தினேன். எனக்கு இப்போது ஒவ்வொரு மனிதனும் எதிரியாக தெரிந்தான். அதிலும் திருமணத்தை பற்றி பேசுபவன் எனக்கு மிகப்பெரிய எதிரியாக தெரிந்தான். என் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகவே எல்லோரும் வேண்டுமென்று இப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தோன்றியது. இரவில் எனக்கு பயங்கரமான கனவுகள் வரத் தொடங்கின. மக்கள் என்னை பார்த்து சிரிப்பதும் என்னை ஆண்மையற்றவன் என்று சொல்லி அழைப்பதும் போல கனவுகள் வந்தன. மன அழுத்தத்தால் என் மூளை நரம்புகள் வெடித்து விடுவது போல தோன்றியது. நான் என்னை அறைக்குள்ளேயே பூட்டிக் கொண்டேன். கடைசியில் என்னை சுற்றி நான் எழுப்பியிருந்த பாதுகாப்பு சுவரை உடைத்தெறியும் அந்த துரதிர்ஷ்டவசமான நாள் வந்தது. நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது கதவு பலமாக தட்டப்பட்டது. நான் பதற்றத்துடன் கதவை திறந்தபோது ஹாஸ்டல் வார்டன் நின்று கொண்டிருந்தார். சஞ்சய், கீழே ஒரு முதியவர் உன்னை பார்க்க வந்திருக்கிறார். அவர் நிலைவு மிகவும் மோசமாக தெரிகிறது என்று அவர் பதற்றத்துடன் கூறினார். நான் கீழே சென்று பார்த்தபோது அங்கு நின்றிருந்தது மேனகாவின் அப்பாதான். அவர் உடைகள் களைந்து போயிருந்தன. முகம் முழுவதும் கண்ணீரால் நனைந்திருந்தது. இப்போது என்ன ஆகிவிட்டது? எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று நான் அவர் அருகே சென்று கேட்டேன். இங்கே எந்த காட்சியும் அரங்கேற நான் விரும்பவில்லை என்றேன். அவர் என் பேச்சை காதில் வாங்கி கொள்ளாமல், மகனே, என் மகள் சாக கிடக்கிறாள். அதற்கு நீதான் காரணம். அவள் ஒருபோதும் எடுக்கக்கூடாத முடிவை இன்று எடுத்து விட்டாள் என்று கூறி சட்டென்று என் சட்டையை பிடித்து கொண்டு கதறி அழுதார். அவர் குரல் அந்த இடமெங்கும் எதிரொலித்தது. என்ன பிதற்றுகிறீர்கள்? கையை விடுங்கள் என்று நான் அதிர்ச்சியிலும் எரிச்சலிலும் அவர் கையை உதறினேன். என் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. அவள் இப்போது மருத்துவமனையில் உயிருக்கும் போராட்டத்திற்கும் இடையில் ஊசலாகி கொண்டிருக்கிறாள் என்று அங்கில் தழுதழுத்த குரலில் கூறினார். அவர் அப்படியே தரையில் அமர்ந்து தேம்பி அழுதார். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? இது அவளுடைய சொந்த முடிவு. இதையெல்லாம் செய்ய சொல்லி நான் அவளிடம் சொல்லவில்லையே என்று என்னை கட்டுப்படுத்தி கொண்டு கராராக பதிலளித்தேன். நான் என் முடிவில் உறுதியாக இருக்க விரும்பினேன். மகனே, என் மகள் இறந்துவிட்டால் உன்னை என் ஆயுள் முழுவதும் மன்னிக்க மாட்டேன். நீ ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது. என் மகளின் மரணத்திற்கு நீதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் என்னை நோக்கி விரல் காட்டி சபித்தார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் சம்மட்டியால் அடிப்பது போல இருந்தது. பாருங்கள் அங்கிள், நான் யாருக்கும் பொறுப்பல்ல. நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்று நான் காவலரிடம் அவரை வெளியேற்ற சொன்னேன். மேனகாவின் அப்பா சென்று விட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் மூளையை குடைந்து கொண்டிருந்தன. கடைசியில் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. ஒருவித குழப்பத்தில் நான் என் பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டு ஹாஸ்டலை விட்டு வெளியேறினேன். என் இலக்கு மேனகா உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கும் அந்த நகர மருத்துவமனை தான். வழி முழுவதும் என் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அங்கு சென்ற பிறகு நான் அவளிடம் என்ன சொல்வேன்? நான் வந்ததை பார்த்ததும் அவள் வீட்டார் எப்படி நடந்து கொள்வார்கள்? ஆனால் அந்த சிந்தனைகளை தள்ளிவிட்டு எப்படியாவது மருத்துவமனைக்கு சென்றடைய வேண்டும் என்று நினைத்தேன். என் பைக்கின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றடைந்ததும் வரவேற்பு அறையில் ஐசியூ செல்லும் வழியை கேட்டேன். என் மூச்சு பலமாக வாங்கியது. ஐசியூவிற்கு வெளியே மேனகாவின் பெற்றோரும் சில உறவினர்களும் நின்று கொண்டிருந்தனர். அங்கு என்னை பார்த்ததும் கோபத்துடன் என்னை நோக்கி வந்தார். இப்போது இங்கே என்ன செய்ய வந்தாய்? என் மகளின் மரணத்தை வேடிக்கை பார்க்க வந்தாயா என்று அழுது கொண்டே என்னை பார்த்து கத்தத் தொடங்கினார். அவருடைய மனைவியும் ஒரு பைத்தியத்தை போல அழுது கொண்டிருந்தார். அங்கிள், என்னை ஒரே ஒரு முறை மேனகாவை பார்க்க விடுங்கள். தயவு செய்து என்னை உள்ளே செல்ல விடுங்கள் என்று முதல் முறையாக என் கர்வத்தை விட்டு அவரிடம் கெஞ்சினேன். என் குரலில் ஒரு மென்மை இருந்தது. இல்லை, நீ உள்ளே செல்லக்கூடாது. உன்னால் தான் அவள் இந்த நிலைக்கு ஆளானாள். இங்கிருந்து போய்விடு என்று மேனகாவின் அம்மா என்னை நோக்கி வந்து பின்னால் தள்ளினார். அவர் கண்களில் என் மீது பயங்கரமான வெறுப்பு இருந்தது. நான் தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னை ஒரே ஒரு முறை அவளிடம் பேச விடுங்கள். ஒருவேளை என் பேச்சை கேட்டால் அவள் நிலைமை சற்று சரியாகலாம் என்று வேண்டினேன். அந்த தருணத்தில் எப்படியாவது மேனகாவை அடைய வேண்டும் என்று துடித்தேன். அவர்கள் என்னை தடுத்தார்கள். ஆனால் நான் வலுக்கட்டாயமாக ஐசியூ கதவை நோக்கி சென்றேன். அப்போது ஒரு நர்ஸ் கதவை திறந்து என்னை உள்ளே வரும்படி சைகை காட்டினார். மேனகாவின் பெற்றோர் வேறு வழியின்றி பின்வாங்கினார்கள். நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு ஐசியூவிற்குள் நுழைந்தேன். அங்கே மருத்துவ கருவிகளின் சத்தம் அதிகமாக எதிரொலித்து கொண்டிருந்தது. முன்னால் இருந்த படுக்கையில் மேனகா சுயநினைவின்றி படுத்திருந்தாள். அவள் கழுத்தில் ஆழமான வடுக்கள் இருந்தன.
முகம் வெளுத்து போயிருந்தது. கண்களை சுற்றி கருவளையங்கள் விழுந்திருந்தன. அவளை அந்த நிலையில் பார்த்தபோது எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. என் கல் நெஞ்சம் மெழுகாக உருகத் தொடங்கியது. நான் அவள் படுக்கைக்கு அருகிலேயே அமர்ந்து அமைதியாக அவள் முகத்தை பார்க்க தொடங்கினேன். ஒரு நபர் எனக்காக இந்த எல்லை வரை செல்வார் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. என் பிடிவாதமும் கர்வமும் ஒரு அப்பாவி உயிரை சாவின் விளிம்பிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. நான் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவள் அருகே அமர்ந்து அவள் உணர்வு பெறுவதற்காக காத்திருந்தேன். ஐசியூவில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நான் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்து மேனகாவின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவளது மூடிய இமைகளில் லேசான அசைவு தெரிந்தது. நான் சட்டென்று முன்னே சாய்ந்தேன். மேனகா மெதுவாக கண்களை திறந்து வெறிச்சோடிய பார்வையுடன் கூரையை பார்த்தாள். பிறகு அவள் பார்வை என் மீது விழுந்தது. அவள் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஏன் இதையெல்லாம் செய்கிறாய் மேனகா? ஏன் இப்படி செய்தாய் என்று நான் கராரான குரலில் கேட்டேன். என் முகத்தில் கோபமும் குழப்பமும் தெளிவாக தெரிந்தன. நீ எனக்கு கிடைக்காவிட்டால் நான் உண்மையாகவே இருந்து விடுவேன் சஞ்சய். நான் நீ இல்லாமல் வாழ முடியாது என்று அவள் மிக மிக பலவீனமான குரலில் சொன்னாள். கண்ணீர் அவள் கன்னங்களில் வழிந்தோடியது. பைத்தியக்கார பெண்ணே, உன் இந்த முட்டாள்தனத்தால் உன் அம்மா அப்பாவின் நிலைமை என்ன என்று உனக்கு தெரியுமா? அவர்கள் வெளியே அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று அவளது பெற்றோரின் வலியை அவளுக்கு உணர வைக்க முயன்றேன். நான் உள்ளுக்குள் இன்னும் இந்த உறவிலிருந்து ஓடவே விரும்பினேன். எனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை சஞ்சய். நான் மரணத்தை மிக அருகில் இருந்து பார்த்து விட்டேன். ஆனாலும் எனக்கு உன் நினைவுதான் வந்து கொண்டிருந்தது என்று என் கண்களை பார்த்து தன் காதலின் ஆழத்தை எனக்கு நம்ப வைக்க முயன்றாள். அவள் குரலில் ஒரு பிடிவாதம் இருந்தது. இந்த பெண் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கப் போவதில்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது. அவளது வெறி என் கற்பனையை விட ஆழமாக இருந்தது. நான் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு என் வாழ்வின் மிக பயங்கரமான ரகசியத்தை அவளிடம் சொல்ல இதுதான் சரியான நேரம் என்று முடிவெடுத்தேன். ஏனென்றால் அவளை என்னிடமிருந்து தூரமாக்க இது ஒன்றுதான் வழி. சரி, என்னைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாய் அல்லவா? ஆனால் என்னை பற்றி உனக்கு எல்லாம் தெரியுமா என்று நான் நிமிர்ந்து அமர்ந்து கேட்டேன். என் பார்வை அவள் முகத்திலேயே நிலைத்திருந்தது. நான் எதையும் தெரிந்து கொள்ள தயார். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று மட்டும் சொல் என்று அவள் தயக்கமின்றி பதிலளித்தாள். அவள் குரலில் மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அப்படியா? என் ரகசியம் உனக்கு தெரிந்தால் நீயே திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிப்பாய், என்னை வெறுக்க தொடங்குவாய் என்று அவளை மன ரீதியாக தயார் செய்ய ஒரு எச்சரிக்கை விடுத்தேன். உண்மையை சொன்னால் அவள் என்னை விட்டு ஓடி விடுவாள் என்று நான் முழுமையாக நம்பினேன். நான் மரணத்தின் வாயிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறேன் சஞ்சய். எனக்கு எதை கண்டும் பயமில்லை. நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று அவள் லேசாக என் பக்கம் திரும்பி சொன்னாள். அப்படியா? அப்படியானால் கவனமாக கேள். என் உண்மை என்னவென்றால் நான் ஒரு ஆண்மையற்றவன் என்று எந்த தயக்கமும் இன்றி அந்த கசப்பான உண்மையை அவள் முகத்திற்கு நேராக வீசினேன். என் குரலில் கோபம் இருந்தது. மேனகாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. சில நொடிகள் அவள் அப்படியே சிலையாக உறைந்து போனாள். மற்ற ஆண்கள் தன் மனைவிக்கு கொடுக்கும் அந்த மகிழ்ச்சியையும் வாழ்க்கையையும் என்னால் உனக்கு தர முடியாது. நீ என் கூட இருந்து வாழ்நாள் முழுவதும் தவிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதனால்தான் இதுவரை திருமணத்திற்கு மறுத்து வந்தேன் என்று என் உண்மையின் தீவிரத்தை அவளுக்கு புரிய வைத்தேன். அவள் முகத்தில் வெறுப்பு தோன்றும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் அதன் பிறகு நடந்தது என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மேனகாவின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் மெல்ல மெல்ல ஒரு நிம்மதியான புன்னகையாக மாறியது. அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு என்னை மிகுந்த அன்பு கலந்த பார்வையால் பார்த்தாள். காதல் என்பது காதல் தான் சஞ்சய். காதலில் வாழ்க்கை எல்லா வகையிலும் முழுமையாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. காதலில் அன்பால் மட்டுமே வாழ முடியும் என்று மேனகா மிகவும் மென்மையாக பதிலளித்தாள். அவள் சொன்ன வார்த்தைகள் என் மூளையை குழப்பிவிட்டன. உனக்கு என்ன பைத்தியமா? நான் இப்போது உன்னிடம் என்ன சொன்னேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய எந்த ஒரு தேவையையும் என்னால் எந்த காலத்திலும் பூர்த்தி செய்ய முடியாது என்று நான் மீண்டும் எரிச்சலுடன் சத்தமாக சொன்னேன். அவளுடைய இந்த முட்டாள்தனமான பேச்சை கேட்டு எனக்கு கடும் கோபம் வந்தது. சஞ்சய், எனக்கு எந்த தேவையும் இல்லை. என் மிகப்பெரிய தேவையே நீதான். நீ இதே நிலையில் எனக்கு கிடைத்தாலும்
நான் என் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக கழித்து விடுவேன் என்று அவள் என் கையின் மேல் தன் கையை வைத்து எனக்கு நம்பிக்கையூட்டினாள். அவள் தொட்ட அந்த உணர்வு ஒரு கணம் எனக்கு விசித்திரமாக இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே என் மூளையில் ஒரு பொறி தட்டியது. நான் யோசித்தேன், இந்த நிலையில் இருந்தும் இந்த பெண் என்னை திருமணம் செய்ய தயாராக இருக்கிறாள் என்றால் இதைவிட சிறந்தது வேறு என்ன இருக்க முடியும்? என் மிகப்பெரிய சிக்கல் எளிதாக தீர்ந்துவிட்டது. என் ரகசியம் தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒரு மனைவி எனக்கு கிடைக்கிறாள். இதன் மூலம் என் குறை என்றென்றும் ஒரு ரகசியமாகவே இருக்கும். என் குடும்பத்தினரும் இனி என் மீது அழுத்தம் கொடுக்க முடியாது. என் சுயநலம் உடனடியாக இந்த ஒப்பந்தத்தை ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதியது. உண்மையாகவே என் இந்த ரகசியத்தை காத்து கொண்டு என்னுடன் வாழ தயாரா என்று உறுதிப்படுத்தி கொள்ள கடைசி முறையாக கேட்டேன். என் குரலில் கடுமை இருந்தது, ஆனால் சந்தேகம் இன்னும் மிஞ்சியிருந்தது. ஆமாம் சஞ்சய், நான் சத்தியம் செய்கிறேன், இந்த ரகசியம் எப்போது நம் இருவருக்குள்ளேயே இருக்கும். நான் இந்த உலகத்திலேயே சிறந்த மனைவியாக இருப்பேன் என்று அவள் மகிழ்ச்சியுடன் கூறினாள். நான் ஐசியூவில் இருந்து வெளியே வந்து மேனகாவின் அப்பாவிடம் நான் திருமணத்திற்கு சம்மதித்த விஷயத்தை சொன்னேன். இதை கேட்டதும் அவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். நான் அங்கிருந்து நேராக என் கிராமத்திற்கு புறப்பட்டேன். இப்போது என் அப்பாவிடம் ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்ற வேண்டியிருந்தது. கிராமத்திற்கு சென்று நேராக அப்பாவின் அறைக்குள் நுழைந்தேன். அவர் அப்போது பீடி குடித்து கொண்டிருந்தார். அப்பா, நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன். திருமணத்திற்கு நான் தயார் என்று அவர் முன் நின்று நம்பிக்கையுடன் கூறினேன். அவர் பீடியை ஒரு பக்கம் எறிந்துவிட்டு ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி சஞ்சய். நீ என் பேச்சை மதிக்க மாட்டாய் என்று நினைத்தேன். இன்றே என் நண்பனின் மகளுடன் உன் திருமணத்தை பேசி முடித்துவிட்டு வருகிறேன் என்றார். அப்பாவின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை படர்ந்தது. இல்லை அப்பா, நான் திருமணம் செய்து கொள்வேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. உங்கள் நண்பரின் மகளை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று அவர் பேச்சை தடுத்து என் முடிவை சொன்னேன். இதை கேட்டதும் அவர் முகம் கோபத்தில் சிவந்தது. நீ என்ன பிதற்றுகிறாய்? நான் என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அதை என்னால் திரும்ப பெற முடியாது என்று என்னை முறைத்து பார்த்தார். நான் என் வகுப்பு தோழியான மேனகாவை தான் திருமணம் செய்வேன். நான் ஒரு குடும்பமாக வாழ்வதை பார்க்க உங்களுக்கு ஆசை இருந்தால் என் மனைவி மேனகாவாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருந்து இறந்து விடுவேன் என்று பட்டவர்த்தனமாக சொன்னேன். நீ என் கௌரவத்தை மண்ணில் புதைக்கிறாய். வேறு சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் எப்படி என் மருமகளாக ஏற்றுக்கொள்வேன் என்று அப்பா சத்தமாக கத்தினார். அவர் குரலை கேட்டு என் அம்மாவும் அண்ணன்களும் அறைக்குள் வந்தனர். இது என் வாழ்க்கை தொடர்பான முடிவு அப்பா. நான் உங்கள் பேச்சை கேட்டு திருமணத்திற்கு சம்மதித்து விட்டேன். இப்போது நீங்கள் என் பேச்சை கேட்க வேண்டும் என்று நான் என் பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தேன். நீண்ட நேரம் விவாதம் நடந்தது. கசப்பான சொற்கள் வீசப்பட்டன. நான் மீண்டும் மறுத்து விடுவேனோ என்ற பயத்தில் அண்ணனும் அம்மாவும் அப்பாவை சமாதானப்படுத்த முயன்றனர். இறுதியில் அப்பா தன் பிடிவாதத்தை கைவிட வேண்டியதிருந்தது. அவர் கடும் கோபத்தில் இருந்தார். ஆனால் என் முடிவை ஏற்றுக்கொண்டார். சில நாட்களில் எனக்கும் மேனகாவுக்கும் மிகவும் விமர்சையாக திருமணம் நடந்தது. என் குடும்பத்தினர் மேனகாவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர். எனக்கு திருமணம் நடந்ததில் அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. விடைபெற்று மேனகாவை என் அறைக்கு அழைத்து வந்தபோது பல வருடங்களாக என் நெஞ்சில் இருந்த பாரம் இறங்கியது போல உணர்ந்தேன். என் குறையை பற்றி இனி யாருக்கும் தெரியாது என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். முன்பு இருந்ததை விட இப்போது நான் மிகவும் நிம்மதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருந்தேன். இனி யாரும் என்னை சந்தேக பார்வையுடன் பார்க்க மாட்டார்கள். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் உறவினர்களும் நான் ஏன் திருமணம் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். பலவிதமான ஏளன பேச்சுக்களை வீசினார்கள். ஆனால் இனி அப்படி எதுவும் நடக்காது. சமூகத்தின் வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டிருந்தேன். அது வெற்றியும் பெற்றது. மேனகா என்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் ஒரு சிறந்த மனைவியாக என் குடும்பத்தாரின் மனதை வெல்ல முயற்சி செய்தாள். அவளது சிரிப்பையும் கலகலப்பான குரலையும் கேட்டு இந்த அறையின் 4 சுவர்களுக்குள் நான் ஒரு பயங்கரமான ரகசியத்தை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று எவரும் கனவிலும் நினைக்க முடியாது. நாங்கள் கணவன் மனைவியாக அல்லாமல் 2 நல்ல நண்பர்களைப் போல ஒரே கூரையின் கீழ் வாழத் தொடங்கினோம். மேனகா ஒருபோதும் என் பலவீனத்தை பற்றி யாரிடமும் மூச்சு விட்டதில்லை. எதை பற்றியும் என்னிடம் கேள்விகள் கேட்டதும் இல்லை. என் வாழ்க்கை மிகவும் நிம்மதியாக போய்கொண்டிருந்தது. மேனகாவை திருமணம் செய்வதே என் வாழ்க்கையின் மிக சிறந்த மற்றும் புத்திசாலித்தனமான முடிவு என்று எனக்கு தோன்றியது.
என் மறைமுக வெற்றியை நினைத்து ஒவ்வொரு நாளும் என்னை பெருமையாக கருதினேன். ஏனென்றால் என் திட்டம் 100% வெற்றியடைந்து விட்டது. திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. ஒரு இரவு மேனகாவின் உடல்நிலை திடீரென மோசமடைந்தது. அவளுக்கு தொடர்ந்து வாந்தி வந்து கொண்டிருந்தது. அவள் மிகவும் பலவீனமடைந்தாள். அவள் நிலையை பார்த்து நான் பயந்து போய் உடனடியாக அவளை காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அவசர சிகிச்சை பிரிவில் நர்சுகள் அவளை உள்ளே அழைத்து சென்றனர். நான் வெளியே பதற்றத்துடன் நடந்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெண் மருத்துவர் வெளியே வந்து புன்னகையுடன் என்னிடம் வந்தார். வாழ்த்துக்கள், உங்கள் மனைவி தாயாக போகிறார் என்றார் அந்த மருத்துவர். இதை கேட்டவுடன் என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல உணர்ந்தேன். யாரோ என் மூளையில் 100 ஊசிகளை ஒரே நேரத்தில் குத்துவது போல இருந்தது. என் மூச்சு நெஞ்சிலேயே நின்றது. என் தலை மேலே இடி விழுந்தது போல இருந்தது. என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம்? எனக்குள் சந்தேகம் எழத் தொடங்கியது. ஒரு பெரிய புயல் என் மூளையை ஆக்கிரமித்தது. கோபமும் அவமானமும் என் இரத்தத்தை கொதிக்க வைத்தன. அதாவது, இந்த பெண் நடத்தையற்றவளாக மாறிவிட்டாள். அவள் எனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டாள். அவளால் என்னுடன் வாழ முடியவில்லை என்றால் ஏன் பொய்யான வாக்குறுதி கொடுத்து என்னை திருமணம் செய்தாள்? நீங்கள் என்ன பிதற்றுகிறீர்கள்? இது சாத்தியமே இல்லை என்று நான் கத்தினேன். அந்த மருத்துவரை அங்கேயே திகைக்க விட்டு மேனகா இருந்த அறைக்குள் நுழைந்தேன். அவள் படுக்கையில் படுத்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் ஒரு அழகான புன்னகையை உதிர்த்தாள். ஆனால் நானோ கோபத்தின் உச்சியில் இருந்தேன். நீ ஒரு நடத்தையற்ற மட்டமான பெண். நீ எனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று நான் அவள் மீது பாய்ந்தேன். அவளது கையை பலமாக பிடித்து உலுக்கினேன். என் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. சஞ்சய், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன் என்று மேனகா பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்து நடுங்கும் குரலில் கேட்டாள். அப்படியா? என் முன்னால் அப்பாவி போல நடிக்காதே. எனக்கு எல்லாம் நன்றாக தெரியும், புரிந்ததா என்று கத்தினேன். என்னிடம் என்ன குறை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? அப்படி இருக்க இந்த குழந்தை யாருடையது? என் கௌரவத்தை மண்ணில் புதைத்து விட்டாய் என்று நான் உரக்க கத்தினேன். என் கோபம் கட்டுப்பாட்டை மீறி சென்றது. சஞ்சய், கடவுளுக்காக நான் சொல்வதை ஒரு முறை கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல எதுவும் இல்லை என்று அவள் என் கையை பிடிக்க முயன்றாள். ஆனால் நான் அவளை உதறி தள்ளினேன். வாயை மூடு, ஒரு வார்த்தை கூட உன்னிடமிருந்து கேட்க விரும்பவில்லை. அவள் கதறி அழுதாள். பிறகு என் பேச்சுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. நான் கோபத்தில் அறைக்குள் அங்கும் இங்கும் நடந்தேன். என் கைகள் ஆத்திரத்தில் இறுகின. அதே ஆத்திரத்தில் என் முடிவை அறிவித்தேன். உன்னை போன்ற நடத்தையற்ற தரம் தாழ்ந்த பெண்ணுடன் என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. அதனால் நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கப் போகிறேன் என்று விரல் நீட்டி சொன்னேன். விவாகரத்து என்ற பெயரை கேட்டதும் அவள் அழுது கொண்டே என் கால்களை பிடித்து கொண்டாள். அப்படி செய்யாதீர்கள் சஞ்சய், எனக்கு விவாகரத்து கொடுத்து விடாதீர்கள். நான் உண்மையே சொல்கிறேன், நான் நிரபராதி என்று அழுதாள். உன் பொய் கதைகளை நான் கேட்க தயாராக இல்லை. நீ எனக்கு பெரிய ஏமாற்றம் அளித்து விட்டாய். நீ எனக்கு செத்து விட்டாய் என்று நான் திரும்பினேன். கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன் சஞ்சய், ஒரே ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். பிறகு உங்கள் இஷ்டம் போல முடிவு செய்யுங்கள் என்று அழுது கொண்டே தன் மொபைலை எடுத்து ஒரு வீடியோவை போட்டு என் முன்னே காட்டினாள். நான் வெறுப்புடன் திரையை பார்த்தேன். திரையில் தெரிந்த காட்சியை கண்டு நான் கடும் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த வீடியோவில் மேனகா ஒரு மருத்துவமனையில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு பெண் மருத்துவர் இருந்தார். அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிகிச்சை பெற்ற அதே மருத்துவர். ஏமாற்றத்தால் நான் பாதியிலேயே சிகிச்சையை நிறுத்தியிருந்தேன். இதெல்லாம் என்ன? நீ ஏன் இந்த மருத்துவரிடம் சென்றாய் என்று கோபமாக கேட்டேன். முதலில் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அவர் சொல்வதை கேளுங்கள், பிறகு நான் விளக்குகிறேன் என்று அவள் விம்மல்களுக்கு இடையே பதிலளித்தாள். அந்த வீடியோவில் மேனகா மருத்துவரிடம் பேசி கொண்டிருந்தாள். எப்படியோ என் மாதிரியை எடுத்துக்கொண்டு DNA பரிசோதனைக்கு சென்றதாக அவள் கூறினாள். தான் கருவுற்றிருப்பதை முன்னரே அறிந்த அவள் எனக்கு தெரியாமல் DNA பரிசோதனை செய்திருந்தாள். அந்த அறிக்கையை சரியாக புரிந்து கொள்ளவே இந்த மருத்துவரிடம் வந்திருந்தாள். தான் குற்றவாளியாக கருதப்படும் போது இதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே அந்த வீடியோவை எடுத்திருந்தாள். உங்கள் கணவருக்கு குறைபாடு இருந்திருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் முன்பு எடுத்த சிகிச்சையின் காரணமாக அந்த பாதிப்பு மெல்ல மெல்ல குறைந்திருக்கலாம். DNA அறிக்கையின்படி இந்த குழந்தை 100% உங்கள் கணவருடையதுதான் என்று அந்த மருத்துவர் கூறினார்.
இந்த வார்த்தைகள் என் காதுகளில் உருக்கிய ஈயத்தை போல இறங்கின. என் மூளை இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒருவேளை மேனகா தன் பாவங்களை மறைக்க அந்த மருத்துவருக்கு பணம் கொடுத்து இப்படி பேச வைத்திருப்பாளோ என்று நான் சந்தேகித்தேன். இந்த வீடியோ பொய், நீ காசு கொடுத்து அவரை இப்படி பேச வைத்திருக்கிறாய் என்று கத்திவிட்டு போனை தரையில் வீசிவிட்டு வெளியேறினேன். மேனகாவை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு நான் நேராக நகரின் மிகப்பெரிய ஆய்வகத்திற்கு சென்றேன். நானே நேரடியாக டிஎன்ஏ பரிசோதனை செய்து அவளை பொய் என நிரூபித்து அவளிடமிருந்து விடுபட முடிவெடுத்தேன். என் இரத்த மாதிரியை கொடுத்துவிட்டு முடிவுகளுக்காக 2 நாட்கள் காத்திருந்தேன். அந்த 2 நாட்களும் ஒரு பயங்கரமான புயலை போல கழிந்தன. நான் மேனகாவிடம் பேசவில்லை. அவள் வீட்டிற்கு வந்திருந்த போதும் என் அறை கதவை அவளுக்காக பூட்டி கொண்டேன். 2 நாட்களுக்கு பிறகு ஆய்வக முடிவுகளை பெற்றபோது என் கைகள் நடுங்கின. காரில் அமர்ந்து அவசரமாக அந்த உரையை திறந்து பார்த்தேன். அந்த அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அந்த குழந்தை என்னுடையதுதான் என்று உரக்க சொன்னது. என்னிடம் எந்த குறையும் இல்லை. என் பாதிப்பு நீங்கிவிட்டது. இதை படித்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எனக்குள் மகிழ்ச்சியும் அதே சமயம் தீராத குற்ற உணர்வும் ஏற்பட்டன. என் ரகசியத்தை தெரிந்தும் என்னை தூய்மையாக காதலித்த ஒரு பெண்ணின் மீது எவ்வளவு கேவலமான பழியை சுமத்திவிட்டேன். நான் வேகமாக காரை செலுத்தி வீட்டிற்கு சென்றேன். மேனகா அறையில் அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். நான் அறை கதவை சாத்திவிட்டு நேராக சென்று அவள் காலடியில் அமர்ந்தேன். கைகளை கூப்பி அழுதபடி மன்னிப்பு கேட்டேன். என்னை மன்னித்து விடு மேனகா, நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன். உன் மீது வீணாக சந்தேகப்பட்டேன் என்றேன். அவள் வியப்புடன் என்னை பார்த்தாள். நான் அந்த டிஎன்ஏ அறிக்கையை அவளது நடுங்கும் கைகளில் கொடுத்தேன். எனக்கு தெரியும் சஞ்சய், இந்த உண்மை ஒரு நாள் உங்கள் முன்னே வரும் என்று எனக்கு தெரியும் என்று அழுது கொண்டே அந்த அறிக்கையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். ஆனால் இந்த அதிசயம் எப்படி நடந்தது? மருத்துவர்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லிவிட்டார்களே என்று நான் கேட்டேன். உண்மையான அன்பு கொண்டவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் சஞ்சய். இதெல்லாம் அவருடைய கருணைதான் என்று அவள் புன்னகைத்தாள். ஆத்திரத்தில் அவளிடம் கொடுப்பதற்காக தயார் செய்திருந்த விவாகரத்து ஆவணங்களை என் பாக்கெட்டில் இருந்து எடுத்து அவள் முன்னாலேயே கிழித்து எறிந்தேன். அவள் காலடியில் விழுந்து அழுதபடி, தவறு உன்னுடையதல்ல, என்னுடையதுதான் என்றேன். அதற்கு அவள், இல்லை சஞ்சய், நம்மை ஒருவருக்கொருவர் எதிராக நிறுத்திய என் மௌனத்தின் மீது தான் தவறு என்றாள். நான் அவளிடம், இல்லை மேனகா, என் குறையை நினைத்து நான் குருடனாகி விட்டேன். உன் அன்பை கூட துரோகம் என்று நினைத்து விட்டேன் என்று வருந்தினேன். இதை கேட்டதும் அவள் என்னை அன்புடன் தூக்கி நிறுத்தி, கணவன் மனைவி உறவில் இடம் இதயத்தில் இருக்க வேண்டும், காலடியில் அல்ல என்றாள். மேனகா என்னை அவள் அருகில் அமர வைத்தாள். அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, நிச்சயமாக ஒரு முறை நான் அந்த பெரிய மருத்துவரிடம் சிகிச்சை பெற்றிருந்தேன். மேனகா காட்டிய வீடியோவில் இருந்த அதே மருத்துவரிடம் சில மாதங்கள் நான் முறையாக மருந்துகளை உட்கொண்டேன். ஆனால் சீக்கிரம் குணமடையவில்லை என்ற ஏமாற்றத்தில் சிகிச்சையை பாதியிலேயே நிறுத்திவிட்டேன். மற்ற மருத்துவர்கள் என்னை கைவிட்டதால் என்னால் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று நான் முழுமையாக நம்பியிருந்தேன். ஆனால் அந்த மருந்துகள் எனக்குள் அமைதியாக வேலை செய்து என் குறைபாட்டை நீக்கி இருந்தது எனக்கு தெரியாமல் போனது. தன் குறைபாடு தெரிந்தும் என்னை ஏற்றுக்கொண்ட என் மனைவியை நினைத்து நான் மிகவும் பெருமைப்பட்டேன். அவள் ஒருபோதும் என்னிடம் புகார் செய்ததில்லை, ஏளனம் செய்ததில்லை. அவளுடைய நற்குணத்தின் காரணமாகவே கடவுள் என் குறையை மறைத்தது மட்டுமல்லாமல் இன்று தந்தையாகும் மகிழ்ச்சியையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது கடவுளின் மிகப்பெரிய அதிசயம், அல்லது மேனகாவின் பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் கிடைத்த பரிசு என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் மிகவும் உண்மையான மனைவி. நானோ என் தவறுகளால் இந்த பாதிப்புக்கு ஆளானவன். ஆனால் இன்று மேனகாவால் தான் எனக்கு உண்மையான நிலைமை தெரிய வந்தது. வாழ்க்கையில் மனிதர்கள் பல தவறுகளை செய்கிறார்கள். ஆனால் மிகப்பெரிய தவறு யோசிக்காமல் மற்றவர்கள் மீது பழி போடுவதுதான். அன்று என் மனைவி மீது என் இதயத்தில் உண்மையான அன்பை உணர்ந்தேன். மேனகா எனக்கு மனைவியாக கிடைத்ததில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். நண்பர்களே, பல நேரங்களில் நம்முடைய குறுகிய எண்ணங்கள், சந்தேகம் மற்றும் அரைகுறை தகவல்களால் மற்றவர்கள் மீது வீணாக பழி போடுகிறோம். நம் கற்பனைக்கு ஏற்ப அவர்களை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கி நம்மை உண்மையாக நேசிப்பவர்களின் இதயத்தை நோகடிக்கிறோம். எனவே எப்போதும் நம் ஒருதலைபட்சமான எண்ணங்களை ஓரம் தள்ளிவிட்டு ஒரு விஷயத்தை தீர விசாரித்த பிறகே பழி சுமத்த வேண்டும்.
அதேபோல் நம் தவறுகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டாமல் தன்னம்பிக்கையுடன் நம் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை சீர் செய்ய வேண்டும். நன்றி.